ஆய்வொழுக்கம் பரவ வேண்டும். கௌரமாரா மாடாலய விழாவில் குமரகுருபர் சுவாமிகள் பேச்சு. 135 ஆண்டுகள் பழம்பொருமை வாய்ந்த கோவை கௌமாரா மடாலயத்தை நிறுவிய திருப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகளின் 69வது ஆண்டு குரு பூஜை விழா, தண்டபாணி சுவாமிகளின் நூல்கள் வெளியீட்டு விழா, கல்வி, இசை, சமூக சேவைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா கோவை சின்னவேடம்பட்டி கௌமாரா மடாலய வளாகத்தில் உள்ள குமரகுருபர கடவுள் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவுக்கு திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் தலைமை தாங்கினார். முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநர் டாக்டர் குமாரசாமி வரவேற்று பேசினார். விழாவில் தண்டபாணி சுவாமிகளின் நூல்களை பேரூராத்தினம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள், பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகளார், தாராபுரம் வரன்பாளையம் திருநாவுக்கரசு திருமடம் மௌன சிவச்சால அடிகளார், தென்சேரி மலை ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார், காமாட்சிபுரி ஆதீனம் சக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆகியோர் வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து கல்வி, இசை, சமூக சேவையில் சாதனை படைத்த அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி, அவினாட்சிலிங்கம் பல்கலைக்கழக வேந்தர் குழந்தைவேல், ஐநா சபை சிறப்பு தூதர் ராஜா பி. ஆறுமுகம், மலேசிய நாட்டை சேர்ந்த டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன், லண்டனை சேர்ந்த சிவ தம்பு, சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கணேஷ்குமார், வடவள்ளி திருப்புகழ் குழுவை சேர்ந்த வைத்தியநாதன் மற்றும் கௌமாரா மடாலயத்தை சேர்ந்த தமிழ் நாதஸ்வர கலைஞர்களான கனகராஜ், கோவிந்தராஜ், மாணிக்கராஜ், கணேசன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. விழாவில் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் பேசுகையில், 135 ஆண்டுகளுக்கு முன் ராமானந்த சுவாமிகளால் தொடங்கப்பட்ட இந்த கௌமாரா மடாலயம் கொல்லாமை, புலால், உண்ணாமை, இறையன்பு, அறவொழுக்கம் ஆகிய நெறிகளை உலகம் முழுவதும் பரவ செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது என்றார். விழாவில் பிள்ளையப்பன் பாளையம் செல்வநாயகி அம்மன் கோவில் தலைவர் செல்லப்பன், தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் தொண்டாமுத்தூர் ஆறுசாமி, குப்பனூர் பெருங்கருணை மாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் சதாசிவம், மாநில முருக பக்தர்கள் பேரவை செயலாளர் ராமமூர்த்தி, மரகதம் அம்மையார், கௌமாரா மடாலய நிர்வாகி ராமானந்தம் மற்றும் திருமணத்தின் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து மாலையில் ரத யாத்திரை நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் திருப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகள் திருவுருவ சிலை வைக்கப்பட்டு சின்னவேடம்பட்டி, சரவணம்பட்டி, சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ரதத்துக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்னர் ரத யாத்திரை கௌமாரா மடாலயத்தை வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சிகளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராஜா பி. ஆறுமுகம் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு மயிலம் சுவாமிகள் அவர்களை வந்த சிறவையாளர்கள் நிர்வாக சன்னிதானங்கள் தமிழசை பரவலால் விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றனர். நன்றி. விருதினை வழங்கி சிறவையாளர்கள் லண்டன் சிவத்தம்பையா அவர்களை அவர்களது குடும்பத்தாரை சிறப்பிக்கின்றது. ரெக்கார்டு